எல்லாரும் அவிய பொண்டாட்டி கூட்டிட்டு தானே வரவ, நீனும் கூட்டிட்டு போ. மா நீங்களும் அப்பாவும் வரதா இருந்தா வாங்க, நம்ம குடும்பத்தோட போயிட்டு வருவோம். அவ தனியா வீட்டுல இருந்துக்கிடுவா. ஆமா இருப்பேன். எதுக்காக நீ அங்க இருந்து என்னைய கூட்டிட்டு வந்தா? உன் குடும்பத்தோடயே வாழ வேண்டியதானே? இந்த ஊர் உலகத்துக்காக என்னை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கியோ? நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உன் செய்கைய நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை, ரொம்ப மாறிட்டா. அவன் என்ன மாறிட்டா? நீ இப்படி பேசிட்டே இருந்தீன்னா அவன் மாறதான் செய்வான். ஒரு தாழ்மையை என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, அது என்ன உடனே புருஷனை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவங்க இவங்க வாங்க போங்க, ஒழுங்கா மரியாதை கொடுத்தீங்கன்னா அவனை உன்னை மதிச்சு நடப்பான். இத்தனை நாள் நான் மதிச்சுதான் நடந்துட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் என்னை மதிச்சிங்களா? இல்லை இவன் தான் என்னை மதிச்சானோ? அங்க குழந்தைக்கு பிரச்சனைன்னு என்னை இங்க ஒத்தையில விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டீங்க. பிறகு என்னையவே குறை சொல்லிட்டு இருப்பீங்க. பாத்தீங்களா மம்மி, இந்த பேச்சு பேசுறா. இவ்வளவு பேர் கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க. கூட்டிட்டு போனா விளங்குமா? நீங்களே சொல்லுங்க. போற இடத்துலயும் இதே மாதிரிதான் சண்டை போட்டுட்டே இருப்பா. எனக்கு இருக்க நிம்மதியே காணாம போயிடும். உன்னையாலதான் எனக்கு நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு நிம்மதியா எங்க அத்தை வீட்டுல இருந்தேன். என்னை இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு நிம்மதியே போச்சு. அப்படி என்னத்தோ நிம்மதி போயிட்டு இந்த வீட்டில் ஒன்று யார் என்ன சொல்லியா? இதோ இப்ப அவன் சொல்லிட்டு தானே இருக்கா, நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டியா மாமாவை கூட்டிட்டு போறேங்கிறான். என்னைய வாரியான்னு கேட்டானா? நீ இப்படி ஓயாம சண்டை போட்டுக்கிட்டீன்னு நீ வாரியான்னு எப்படி கேட்பான்? கொஞ்சமாவது வாயடக்க இருக்கணும். அது இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். போனோன்னு ஆசை இருந்தால் வந்துட்டு வாரேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அப்படியே உங்க அம்மா குணம் தான் உனக்கு இருக்கு, சரியில்லை. உங்களுக்கு இவனுக்கு இதே தான் வேலை. எங்க அம்மையை பேசலன்னா உங்களால இருக்கவே முடியாது. மம்மி பாத்தீங்களா மம்மி, இவளை கூட்டிட்டு போனா என்ன நடக்கும்னு இப்ப புரியுதா? எல்லாம் நல்லா புரியுது பிரவீனு. நீ அவளை கேட்கலையேன்னு அவள் கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவள் தான் உன் பொண்டாட்டி, நீ அவளை தான் கூட்டிகிட்டு போகணும். என்னால முடியாது மம்மி. ஏல என்ன எதுக்கு இப்படி பேசியா? நானும் இவன் கூட போக மாட்டேன். அவனுக்கே கூட்டிட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லைங்கும் போது நான் எதுக்கு போனோம்? ஒத்தையில போட்டோம், ஒரே காரி துப்பு வாங்கிட்டு வரட்டும். ஏய் என்ன எதுக்காக காரி துப்ப போறாங்க? எல்லாரும் குடும்பத்தோட வருவாங்க, நீ மட்டும் தனியா போய் நின்னா காரி தான் துப்புவாங்க. ஷோ கடவுளே, 2 பேரும் நிறுத்துங்க. இங்கே பாரு அனுஷ்கா, உன்னையும் கூட கூட்டிகிட்டு போவேன். நீ போய் துணி எடுத்து வச்சுட்டு கிளம்பு. காலையில் 2 பேரும் கிளம்பி போங்க. மம்மி என்னல நீ தானே அவ தான் வேணும் போய் பொண்ணு கேட்க சொல்லி கட்டினா. இப்போ என்னல புதுசாக பேசிக்கிட்டு இருக்கா? 4 நாள் அவள் வேண்டான்னு பிரிஞ்சிருக்கா, 5 ஓடிறியா? அவளை கூட்டிகிட்டு வச்சுட்டு வேற சண்டை போடியா? என்ன நடக்குதுங்க? ஒழுங்கு மரியாதையா அவளை கூட கூட்டிகிட்டு போ. நான் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் அவள் வேணும் நின்னால. நீ நல்லா வச்சு அனுபவி. மம்மி இங்கே பாரு பிரவீனு, உன்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஊருக்கா இருந்தாலும் சரி, உலகத்துக்கா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவள் தான் உன் பொண்டாட்டி. அவளும் உன் கூட வரக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ கூட இல்லைன்னு தான் கோவத்தில் பேசிட்டு போற. ஒழுங்கா கூட்டிகிட்டு போ. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. வாங்க கிளண்டக்கா வாங்க. பேராண்டி பேராண்டின்னு கூப்பிட்டா பேராண்டியா வந்து என்னன்னு கேட்பான். எதுக்கு இப்படி பண்றிய? சரோஜான்னு தான் கூப்பிடியது, இல்லை சரோஜா அம்மாவை தான் கூப்பிடியது. நான் கூட இங்கே தான் இருக்கேன், என்னையும் கூப்பிடலாம், இல்லை பிரியங்காவை கூப்பிடலாம். பச்சை பிள்ளைய கூப்பிட்டாது என்ன சட்டமா தரும்? இந்த வீட்டில் யாரையும் கூப்பிடியதுக்கு இல்லை. நான் என் பேர பிள்ளைய தான் பார்க்க வந்திருக்கேன். அதனால தான் அவனை கூப்பிட்டுட்டு வரேன். உள்ளடா சரோஜா வச்சிருக்கா. சரோஜா மாமியாருக்கு கொஞ்சம் அகங்காரம் அதிகம்தான். என் தங்கம் அம்மா பத்தி சிரிக்குது. இன்னைக்கு தூக்கம் வரலையா? முழிச்சிருக்கியா? ஏன் என் செல்ல குட்டிக்கு தூக்கம் வரல? அப்பா பார்க்க ஆசையாக்கா? என்ன மாமா மூஞ்சியே பாக்குறீங்க? வயிறு நிறைஞ்சிருக்காத சிரிப்பு வருதோ? அம்மா மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கா. இப்ப எதுக்கு என் மகனை கேக்குறிய? என்ன மாமரி, என் பேரனை பார்க்கவும் தூக்கவும் கூட
உங்க வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போக கூடாது. ஆமா, நீ எனக்கு சட்டம் போடுவா சட்டம். என் பேரனை நான் தூக்குவேன், கொண்டு போவேன், என்ன வேணாலும் செய்வேன், அது என் இஷ்டம். குடி என்கிட்ட பிள்ளைய. பார்த்து பார்த்து என் பிள்ளை கழுத்தை பிடிங்க. ஆமா, நாங்களாம் பிள்ளைகளை பெத்து வளர்க்கையில இவதான் வந்து வளர்த்து தந்துட்டு போனா. பிள்ளை எப்படி பிடிக்கிறதுன்னு கிளாஸ் எடுக்க வந்துட்டா. எத்தே என் பிள்ளை அழுவுற கொடுங்க. தங்கம் வாமா அம்மாட்ட வா. எத்தே பிள்ளை என்கிட்ட கொடுங்க. நாங்க சமாதானப்படுத்திடுவோம், நீங்க உட்காருங்க. என்னமோ நாங்க பிள்ளைய பெக்காத மாதிரியா, பிள்ளைய பெத்து வளர்க்காத மாதிரி தான் ரொம்ப கதை விடுவா. என்னம்மா அம்மா இங்க தான் இருக்கேன். ஆமா, அப்படியே சொன்ன உடனே தெரிஞ்சிரும். ஐயா, பாட்டியா, பாட்டி. வா உரிமையா பாட்டி நான்தான். வா அப்பனை பெத்தது நான்தான். சில பேர் உன்னை உரிமை கொண்டாடியாவே, உங்க அப்பனையும் உரிமை கொண்டாடிட்டு தெரியாவே. நான் அவனை பத்தி இவளுக்கு கொடுக்கலன்னா நீ எப்படி பிறந்திருப்ப? எத்தே இதெல்லாம் அவனுக்கு புரியுமா? ஏன் தாங்கத்தே அழுதுட்டு இருக்காதே, வயிறுலாம் வலிச்சிரும். பிள்ளைகளால் ஒண்ணும் செய்யாது. பிறந்த பிள்ளைகளே ஆளதான் செய்யும். மாந்துட்டா எனக்கு என்னவோ பிள்ளைகளை பத்தி தெரியாத மாதிரி. 2 பிள்ளைகளை பத்தி 3 வருஷம் வளர்த்திருக்கேன். நேரத்துல இருக்கட்டும். இன்னைக்கு பிள்ளைய பெத்த உடனே நான் தான் பெரிய அம்மான்னு வந்துருவா. என் தங்க கட்டி, அழுகையை நிறுத்திட்டியே. பாட்டி சத்தம் புரிஞ்சிட்டம்மா. நான் தான் பாட்டி. நீ மத்தவிய மாதிரி இருக்காது என்னம்மா. பாட்டிய மாதிரி இருந்தா போதும். ஆமா பாட்டி மாதிரி இருந்தா நல்லா விளங்கிரும். என்ன சின்ன குமரி? எத்தே அவனுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், தாங்கன்னு தூங்க வைக்க போறேன். உன்னை நீங்க தூங்க வைக்காம நாங்களும் மடியில தான் வச்சிருக்கோம், தூங்குவேன். என்னவோ இன்னைக்கு தான் நான் பிள்ளைய தொடிய வெறியே பேசுவா குமரி. ஓயாம பிள்ளைய படுக்க வச்சு வளர்க்க வச்சுட்டு நீ கொலுவுலயே உட்கார்ந்துக்கிடலான்னு பார்க்காத. பிள்ளையிலே விளையாடணும். எத்தே அவனுக்கு ஒன்றும் ஓடி ஆடி விளையாடுற வயசு வரல. கைய கால அடிச்சு விளையாண்டாதானே குடிக்க பால் சீர்னிக்கும். இப்படி பொம்மை மாதிரி பாலை கொடுத்துட்டு அப்படியே படுக்க வச்சு தூங்க வச்சு எப்படி சீர்னிக்கும்? இதெல்லாம் உங்க அம்மா சொல்லி தந்திருக்க மாட்டாவே. உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தாதானே இவனை ஒழுங்கா வளர்க்க சொல்லி தந்திருப்பாவே. இங்க பாருங்க தே, எங்க அம்மையை மட்டும் பேசி வேலை வச்சுக்கிடாதுங்க. எங்க அம்மா இனி நல்லா தான் வளர்த்துருக்கா, என் பிள்ளைய நல்லா தான் வளர்க்கேனா. ஆமா, வளர்த்துட்டா, பிறக்கிறதுக்குள்ளேயே வளர்த்துட்டா. இப்பவே இந்த நேரம் நிக்கா. ஏன் மாவன் மாதிரி வளர்ந்துட்டானா என்ன மாதிரி நிப்பா? நானும் என் பிள்ளைய நல்லா தான் வளர்ப்பேன். ஆமா, வளர்த்துருவா. என் வீட்டுக்கு கொண்டு வா, நான் நல்லா வளர்த்து விடுவேன். என் அளவுக்கு யாராலையும் பிள்ளைய வளர்த்துக்கிட முடியாது. சிங்கக்குட்டி மாதிரி 2 பிள்ளைகளை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். நானும் சிங்கக்குட்டி மாதிரி தான் வளர்ப்பேன். ஆமா, வளர்க்க லட்சணம் தான் தெரியுதே. நான் பிள்ளைய தூக்கிட்டேன், நீ பைய தூக்கிட்டு வா, வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? எதுக்கு? இங்க இருந்தது வரைக்கும் போதும், நீ பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துக்கிட மாட்டா. அங்க போவோம் வா. நான் பக்கத்துல இருந்தா என் பேர பிள்ளைய நல்லா பார்த்து பார்த்து வளர்ப்பேன். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. எங்க அம்மைக்கு தெரியாது, எங்க அத்தைக்கு தெரியாதுல, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, அவியலுக்கு என்ன தெரியும்? ஒத்த பிள்ளைய பத்தி அதுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம ஒழுங்கா படிப்பறிவு கொடுக்காம வளர்த்திருக்காவே. இதுதான் வளர்ப்பு. என் பேர பிள்ளை இங்க இருந்தா இப்படிதான் வளர்ப்பியே. ஆமா உங்க பிள்ளைகளை மட்டும் படிக்க வச்சு டாக்டரும் கலெக்டருமா ஆக்கி விட்டிய. என்ன படிச்சிருந்தாலும் தோட்டத்துல தானே வேலை செஞ்சுட்டு கிடக்காவே. அதுவும் என் புருஷனை நம்பி 1 ரூபா கூட கொடுக்க மாட்டிய. இதான் வளர்ப்பு. என் பிள்ளையும் நாங்க நல்லா படிக்க வைப்போம், நல்ல சுதந்திரமா வளர்ப்போம். என்ன குமரி, நாங்கங்க எனக்கு நாளா நீ அந்த வீட்டுல தான் வந்து இருக்கணும். என் பேர பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் அங்க நடக்கணும். உன் இஷ்டத்துக்கு தன்னிச்சையா போகலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காத. ஒழுங்கா பைய தூக்கு, வீட்டுக்கு போவோம். நீங்க கூப்பிட்டு நான் பின்னாடி ஓடி வந்துருவேன். நான் என்ன கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன். நீ என்ன இருக்குன்னு நீங்க இருக்கீங்க? உனக்கு சத்து உள்ளதா உங்க அம்மா சமைச்சு தந்துருவாங்களோ? இல்ல உன்னால முடியுமா? யாரோ ஒருத்தர் தயவுல தான் இங்க கிடக்குறா. அந்த கிழக்காம்பட்டி பொம்பளை மட்டும் இங்க இல்லனா நீ உங்க அம்மையோ கஞ்சி தான் குடிச்சிட்டு கிடப்பீன்னு எனக்கு தெரியும். மாரியாவே நீ என் வீட்டுக்கு வந்துரு, அவிய வீட்டுக்கு போகட்டும். அதெல்லாம் வர முடியாது. நான் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவேன்.
உங்க இஷ்டத்துக்குலாம் கூப்பிட்டோட உங்க பின்னாடியே ஓடி வர முடியாது. அப்பா இவனை நான் தூக்கிட்டு போறேன், நீ இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. சரி, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட பிள்ளையை தரமாட்டேன்னு சொன்னேன். தாங்க என் பிள்ளைய, அவன் தூங்கிட்டான். வாரங்கனா படுக்க வைக்க எனக்கு தெரியும், நீ போ. நானே அந்த கட்டல்ல கடப்பேன். ஒரு தொட்டில் கூட வாங்கி போடையில போல. இந்த வீட்டுல நீ இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்க. தொட்டில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா இப்பதான் கழட்டிட்டு போய் துவைச்சிட்டு இருக்கா பின்னால. ஆமா, துவைக்கிற தொட்டில். என் பேர பிள்ளைய தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தா நான் அவருக்கு தங்கத்திலே தொட்டில் வாங்கி போட்டிருப்பேன். என் பிள்ளைக்கு தங்க தொட்டில்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த துணியில கட்டின தொட்டில தான் நிம்மதியா தூங்கி முழிக்க. இதுவே போதும், ரொம்ப ஓவரா பணக்காரனே ஆடாண்டா. கொண்டாங்க, என் பிள்ளை படுத்து வைக்கட்டும். இப்போ நீ வீட்டுக்கு வாரியா இல்லையா? நீங்க கூப்பிட்ட